மேலும் தொடர்ச்சியான தரவுகள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்களும் உலகத்தினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் தரவுகள் கிடைக்கப்பெறுகிறது. அந்த அடிப்படையில் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் ஃபரேட் இன்று பாரிஸில் நடந்த அவசர கூட்டத்திற்கு பிறகு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கியத்துவம், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஒரு தலைப்பட்சமான தாக்குதல்கள் இத்தகைய விவகாரங்களை விவாதிப்பதற்கென உருவாக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபை போன்ற கூட்டு அமைப்புகள் முன்னரே விவாதிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாடும் தங்களின் பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட்டிருக்க வேண்டும் எனவும், ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு சென்றால் மட்டுமே ஒரு நாட்டின் மீது பலத்தை பயன்படுத்துவது அவசியமான சட்டபூர்வமான அங்கீகாரத்தை பெற முடியும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இத்தகைய ஒருதலைபட்சமான இராணுவ நடவடிக்கைகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு பெரிய போரை தூண்டும் அபாயம் இருப்பதாக எச்சரித்துள்ளார். இந்த தாக்குதல்களால் இதுவரை பிரெஞ்சு குடிமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை எனவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஏற்கனவே பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தை கூடியிருந்தார். பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை கண்டித்தாலும் அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்கள் சட்டப்பூர்வமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பதையே பிரான்ஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இஸ்ரேலிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃப்டாஃபின் ட்ரோபான் எல்லைப் பகுதியில் தரைவழி தாக்குதல் குறித்து முழுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். லெபனான் எல்லையில் தற்காப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளுக்காக சுமார் 1,00,000 ரிசர்வ் வீரர்கள் காணப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இவர்கள் ஏற்கனவே பணியில் உள்ள 50,000 பேருடன் கூடுதலாக சேர்க்கப்படுவார்கள். தரைவழி தாக்குதல் உள்ளிட்ட அனைத்து விருப்பங்களும் மேசையில் உள்ளன. எந்த நேரமும் எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள எங்களுடைய பட்டாலியன்கள் மற்றும் பிரிகேட்கள் தயாராக இருக்கிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதற்காக கடுமையான விலையை வழங்கும் எனவும், அதன் முக்கிய தளபதிகள் ஏற்கனவே வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் காட்ஸ், ஹிஸ்புல்லா அமைப்பின் தற்போதைய பொதுச் செயலாளர் நயீம் காசிம் இப்போது இஸ்ரேலின் அழித்தொழிக்கப்பட வேண்டிய இலக்கு என அவர் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார். ஈரானின் உச்சத்தலைவர் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பு இன்று காலை இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஸ்டேல் காட்ஸ், ஈரானின் அழுத்தத்தால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முடிவெடுத்த நயீம் காசிம் இனி ஒரு குறிவைக்கப்பட்ட இலக்கு என எச்சரித்துள்ளார். கமேனியின் பாதையை பின்பற்றுபவர்கள் நரகத்தில் அவரோடு சேர்வார்கள் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹைஃபா மீது தாக்குதல். வட இஸ்ரேலில் உள்ள ஹைஃபா நகருக்கு அருகிலுள்ள மிஸ்மார் ஹர்மெல் வான் பாதுகாப்பு தளம் மீது ஹிஸ்புல்லா இன்று அதிகாலை ட்ரோன் மற்றும் ஏவுகணை வீசி தாக்கியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய போர் விமானங்கள் லெபனானின் பெய்ரூட் மற்றும் தெற்கு பகுதியில் நடத்திய குண்டுவீச்சில் குறைந்தது 31 பேர் கொல்லப்பட்டனர். 149 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 27 இஸ்ரேலால் கொல்லப்பட்ட ஹசன் நஸ்ரல்லாவுக்கு பிறகு நசீம் காயம் ஹிஸ்புல்லாவின் தலைவராக பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக ஒரு தாக்குதல் யுத்தத்தை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. மேலும் லெபனானின் எல்லையில் 1,00,000 ரிசர்வ் வீரர்களை திரட்டியிருப்பது தரைவழி போர் தொடங்குவதற்கான வலுவான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. விமான போக்குவரத்து முடக்கம். 3,400 விமானங்கள் ரத்து. மோதல் தொடங்கிய கடந்த சில நாட்களில் மட்டும் இதுவரை 3,400க்கும் மேற்பட்ட சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. உலகின் பரபரப்பான விமான நிலையங்களான துபாய், அபுதாபி, தோஹா மற்றும் சார்ஜா உள்ளிட்ட 7 முக்கிய விமான நிலையங்கள் தற்காலிகமாக செயற்பாடுகளை இடைநிறுத்தியுள்ளன. 3,00,000 பயணிகள் தவிப்பு. வளைகுடா பிராந்தியம் முழுவதும் சுமார் 3,00,000 பயணிகள் தற்போது விமான நிலையங்களிலும் ஹோட்டல்களிலும் சிக்கி தவிக்கிறார்கள். இவர்கள் தங்குமிடங்களை உறங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிக்கியுள்ள சுமார் 3,00,000 பிரித்தானிய குடிமக்களை மீட்க பிரிட்டன் அரசு சிறப்பு மீட்பு குழுக்களை அனுப்பியுள்ளது. சர்வதேச தாக்கம் எப்படியாக இருக்கிறது? மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை இணைக்கும் முக்கிய மையங்களாக இருப்பதால் இங்குள்ள வான்பரப்பு மூடப்பட்டது உலகளாவிய விமான போக்குவரத்தில் ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தியுள்ளது. எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தை பொறுத்தவரை துபாய்க்கான அனைத்து சேவைகளும் இன்று மாலை 3 மணி வரை ரத்து. எதிஹாட் அபுதாபி சேவைகள் இன்று மதியம் 2 மணி வரை ரத்து. கத்தார் ஏர்வேஸ் வான்பரப்பு திறக்கப்படும் வரை தோஹாவிலிருந்து விமானங்கள் இயங்காது. ஏர் இந்தியா இந்தியா வளைகுடா மற்றும் சில ஐரோப்பிய சேவைகள் மார்ச் 3 வரை ரத்து. பயணிகளுக்கான முக்கிய அறிவுறுத்தல்: விமான நிலையத்திற்கு செல்லும் முன் உங்கள் விமான நிலைய இணையதளம் மூலம் சரிபார்க்கவும். பெரும்பாலான நிறுவனங்கள் இலவச மறுபதிவு அல்லது முழு கட்டண திரும்பப் பெறல் வசதிகளை மார்ச் 15 தொடக்கம் 20 வரை வழங்குகிறது. அவசர தேவைக்கு அந்தந்த நாட்டு தூதரகங்களின் அவசர உதவி எண்களை தொடர்பு கொள்ளவும். அதே நேரம் ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடந்து இணைந்து தாக்கிய தாக்குதலில் பலியானவர்களுடைய எண்ணிக்கை 555 அதிகரித்துள்ளதாக ஈரானிய ரெட் கிரசன்ட் அமைப்பு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது. அபுதாபி வான் பாதுகாப்பு படையில் எதிரி நாட்டு ட்ரோன்களை வெற்றிகரமாக இடைமறித்து அளித்ததாக குறிப்பிட்டுள்ளது.
அப்போது சிறிய பாகங்கள் சில கட்டிடங்கள் மீது விழுந்திருக்கிறது. ஐசிஏடி பகுதி அங்குள்ள பெரிய கிடங்கு மீது சிதறுகள் விழுந்துள்ளன. முசாஃபா பகுதி அங்குள்ள ஒரு வணிக வளாகத்தில் பாகங்கள் விழுந்துள்ளன. இந்த சம்பவத்தில் யாரும் காயமடவில்லை என அபுதாபி ஊடக அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. கட்டிடங்களுக்கு சிறிய அளவில் மட்டுமே பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அபுதாபியில் இன்று காலை கேட்ட பலத்த வெடிச்சத்தங்கள் ட்ரோன்களை இடைமறித்து அழித்தல் ஏற்பட்டவை என வதந்திகளை நம்ப வேண்டாம் என அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். கடந்த 48 மணி நேரங்களில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடியாக அமீரக இராணுவம் இதுவரை 137 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 209 ட்ரோன்களையும் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியுள்ளதாக சவுதி மற்றும் அமீரக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இந்திய தூதரகங்கள் அங்குள்ள இந்தியர்களை அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் தங்குமிடங்களில் ஜன்னல்களுக்கு அருகே நிற்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு எதிராக வளைகுடா நாடுகளுக்கும் ஜோர்தானுக்கும் ஆதரவாக நிற்க பிரான்ஸ் தயாராக இருப்பதாக அதன் வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளார். பிரான்சின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு: ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் திட்டமிட்டு இலக்கு வைக்கப்பட்டு அவர்கள் விரும்பாத ஒரு போருக்கு இழுக்கப்பட்டுள்ள நட்பு நாடுகளுக்கு பிரான்ஸ் தனது முழு ஆதரவையும் ஒற்றுமையையும் தெரிவிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அளிக்கப்படும் நாடுகள்: சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பராக், பஹ்ரைன், குவைத், ஓமான், ஜோர்தான் ஆகிய நாடுகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் கூட்டு நிலைப்பாடு: பிரான்ஸ் மட்டுமல்லாது ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள எங்கள் நலன்களையும் எங்கள் நட்பு நாடுகளையும் பாதுகாக்க தேவையான தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளது. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஏவப்படும் இடத்திலேயே அவற்றை அழித்து தடுப்பதற்கு தேவையான இராணுவ உதவிகளை வழங்க தயார் என இந்த நாடுகள் எச்சரித்துள்ளன. அமெரிக்கா தனது இராணுவ தளங்களை பயன்படுத்தி ஈரானின் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகளை தாக்க பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளார். ஈரான் ஏவுகணைகளை சவுதி அமீரகம், கத்தார் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள், விமான நிலையங்கள் மற்றும் வணிக பகுதிகளை தாக்கியுள்ளன. இந்த தாக்குதல்களால் பஹ்ரைனில் ஆசிய தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் பல இடங்களில் சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. ஜோர்தானில் உள்ள ஜெர்மனி இராணுவ முகாம் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. எனினும் அங்கு உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. இதனுடைய விளைவுகள் மேற்கத்திய நாடுகள் பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி இந்த மோதலில் நேரடியாக குதிப்பது இந்த போரை உலகளாவிய மோதலாக மாற்றும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதனை குறிப்பிட்டுச் சொல்லலாம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவருமாக மிக விரைவில் ஒரு மகா யுத்தத்திற்கு அல்லது ஒரு உலக மகா யுத்தத்திற்கு, அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் 3ஆம் உலக மகா யுத்தத்துக்குள் தள்ளப்படுகிறோம் என்பதை குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள முடியும். இந்த விதத்தில் தங்களுடைய நட்பு நாடுகளுக்காக பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளும் இந்த யுத்தத்தில் குதித்துள்ளது உறுதி செய்யப்படுகிறது.